Hello friends, today நாங்கள் எப்படி விண்டோஸ் வித் லினக்ஸ் 12 boot பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் லினக்ஸ் மின்ட்டை தான் சூஸ் பண்ண போகிறேன். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் நான் 12 boot பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன்ட்டு. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறலாம். ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் வெப் ப்ரௌசரை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் லினக்ஸ் மின்ட்டுங்கிறத சர்ச் பண்ணுங்கள். நான் இதில் டிஃபால்ட் ஆகிக்கிற எச் ப்ரௌசரை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறேன். ஓகே, லினக்ஸ் மின்ட் ஃபஸ்ட் வர பேஜுக்கு போய் லினக்ஸ் மின்ட் 22 வெர்ஷனை டவுன்லோட் கொடுங்க. லாஸ்ட் டைம் நான் சினமன் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த டைம் XFCE யூஸ் பண்ணுறேன். அதை டவுன்லோட் கொடுத்துருங்க. ஓகே, 2.7 GB வரும். இதில் நிறைய சர்வர்ஸ் டவுன்லோட் பண்ண இருக்கும். நீங்கள் வேர்ல்டு வைட் சர்வரே யூஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் குயிக்காகவும் இருக்கும், ரிலையபிளாகவும் இருக்கும். சில டைமில் மற்ற சர்வர்ஸ் க்ரேஷ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது டவுன்லோடை. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, நான் இந்த ஒரு ஃபோல்டர் உள்ளுக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்டா இந்த ISO இமேஜ் ஃபைலை பேர்ன் பண்ணுறதுக்கு, அதாவது பூட்டபிளாக மாற்ற ரூஃபஸ்ங்கிற சாஃப்ட்வேர் தேவை. அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இதில் போர்ட்டபிள் வெர்ஷனை சூஸ் பண்ணுறேன், ஏன்டா அது இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஓகே, அதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் அப்டேட் பண்ண ஆடி கேட்குது, நான் கொடுக்கல. அது ஆன்லைனில் அப்டேட் ஆகும், அதுக்கு தான். ஓகே, இதில் ISO செலக்ட் பண்ணணும். ஸோ நான் அந்த ISOவை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நீங்கள் உங்களோட பயோஸ் டைப் ஜிபிடியை எம்பிஆராண்டு செக் பண்ணணும். செக் பண்ணி அதன் அடிப்படையில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அது எப்படி பார்க்குறதுன்னு சொல்கிறேன். ஸ்டார்ட்டுக்கு போய் MS இன்ஃபோன்ட்டு சர்ச் பண்ணால் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்ட்டு வரும். நீங்கள் அதுலுக்கால போனால் உங்களோட பயோஸ் மோட் என்னான்னு சொல்லி காட்டுது. இதில் UEFIன்னு காட்டுனா நீங்கள் கட்டாயமாக ஜிபிடியை தான் செலக்ட் பண்ணணும். ஓகே, அப்படி இல்லாட்டி லெகசியாக இருந்தால் எம்பிஆர் செலக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் கொடுங்க, ISO மோட் கொடுத்து ஓகே கொடுங்க. உங்கள் பென்ட்ரைவில் ஏதாவது இருந்தால் அது எல்லாமே ரிமூவ் ஆகிரும். அதால் அதை பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது லோட் ஆகுது. அதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்யலாம்டா, இப்போ என்ன பண்ணணும்டா, ஒவ்வொரு மதர்போர்ட்டுக்கும் பயோஸ்க்கு போய் பூட் பண்ணுற விதம் வேறு. யூஎஸ்பியை அது எப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ உங்களோட மதர்போர்ட் பிராண்டோட நேம் அடித்து பூட் மெனு கீ என்று சொல்லி டைப் பண்ணினா அநேகமாக வரும். என்னோட சிஸ்டத்துக்கு F2 ப்ரெஸ் பண்ணால் பூட் கீ வந்துடும். அதிலிருந்தே யூஎஸ்பியை பூட் பண்ணிடலாம். இதில் பாருங்கள் ஒவ்வொரு டிவைசஸ்க்கும் உள்ள கீஸ் என்னென்னு காட்டியிருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், டுவல் பூட்டுக்கு ஸ்பேஸ் ஸ்டோரேஜ் பிரிக்கணும். அப்போ இதில் பார்ட்டிஷன் டைப் பண்ணால் மேலே வர க்ரியேட் பார்ட்டிஷன் ஃபார்மேட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போது இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத தான் நீங்கள் டிவைட் பண்ண வேண்டி வரும். ஓகே, இப்போ என்டையில் பாருங்கள் 3 டிரைவ்ஸ் இருக்குது. சரியா, CDE டிரைவ்ஸ் 3 டிரைவ்ஸ் இருக்குது. இது விண்டோஸ், இதை நான் அதை எஜெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 39 GB மட்டுக்கு டிரைவ் இருக்குது. எனக்கு டிரைவில் எந்த யூஸும் இல்லை, அதனால் நான் அந்த வால்யூமை டிலீட்டே பண்ணிடுறேன். இதில் பாருங்கள் அன்அலோகேட்டடாக இருக்குது. எனக்கு அன்அலோகேட்டடாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் லினக்ஸ் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகும். இல்லாட்டி மேனுவல் பார்ட்டிஷனிங் செய்யணும். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி ஃபைல்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் ஸ்ட்ரிங்கிங் வால்யூம் கொடுத்து எத்தனை GB வேணுமோ அவ்வளோ ஸ்ட்ரிங்க் பண்ணிக்கிடலாம். நான் மினிமம் 30 GB ஆவது சொல்லுவேன் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ நான் எதையும் எப்படி ஸ்ட்ரிங் பண்ணுறதுக்கு காட்டுறதுக்காண்டி தான் அப்படி செய்கிறேன். ஓகே, பாருங்கள் ஸ்ட்ரிங் ஆகிட்டு. ஓகே, இப்போ இந்த அன்அலோகேட்டட் ஸ்டோரேஜ் அப்படியே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ இது ஃபினிஷ் ஆகும் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, ஃபினிஷ் ஆகிட்டு இப்போ நம்மளோட பிசியை ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். பண்ணி அங்கே இருந்து பூட் பண்ணலாம். ஓகே, இந்த தீம்ஸ் வேறு நான் எத்தனையோ முறை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், திருப்பி வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி டீப்லோட் பண்ணுறதுன்னு இன்னொரு டுட்டோரியல் சொல்கிறேன். ஓகே, பூட் ஆகுது. நான் என்னோட அந்த பூட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இதில் பாருங்கள் எதில் பூட் பண்ணு காட்டுது. நான் என்னோடய USB டிவைஸை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய USB டிவைஸில் இருந்து தான் பூட் ஆகுது. ஓகே, இதில் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு உள்ள ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறங்க. ஓகே, அது லோட் ஆகி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பிளாக் ஸ்க்ரீன் ஆகிக்குது, ஏதாவது ப்ராப்ளம் ஆன்னு நினைக்காங்க, அது வரும். அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட் இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அது வர்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ளுக்கால நம்ம என்ன புதுசாக இருக்குதுன்னு பார்ப்போம். இது ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டைம் பார்த்த சினமன் டெஸ்க்டாப் என்வாயர்மெண்ட் மாதிரியே இருக்குது. ஆனால் இது ரொம்பவுமே லைட். 1 GB 2 GB ரேம் உள்ளவங்களுக்கு எந்த லெக்கும் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். மீடியா கன்சம்ஷன் அந்த மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள் ஸ்டார்ட் மெனு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது.
ஆனால் உள்ளுக்கால இருக்கிற அப்ளிகேஷன் எல்லாம் ஆல்மோஸ்ட் சேம் தான். இந்த இன்ஸ்டாலர் ஸ்டார்ட் ஆகிட்டு வாங்க இதை கண்டினியூ பண்ணலாம். லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. கீபோர்ட் லேஅவுட்டும் உங்களோட எதுவோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுறேன். இதில் இன்ஸ்டால் மீடியா கோடெக்ஸை டிக் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோஸ் ஆடியோஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, இது லோட் ஆகி வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏன்டா இது உபுண்டு சர்வர்லேருந்து தான் வருது. ஆல்மோஸ்ட் லினக்ஸ் மின்ட்டுங்கிறது உபுண்டுலேருந்து தான் டெரைவ் ஆகி இருக்குது. உபுண்டு இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்ட்டு வேணுண்டா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது டுட்டோரியல் ஒன்று போடுறேன். ஓகே, அது டவுன்லோட் ஆகி வரட்டும். உங்கள்கிட்ட கட்டாயமாக இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கான்னு இருந்தால் தான் இது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இதோட வர டிரைவர்ஸ் எல்லாமே சேர்ந்து இன்ஸ்டால் ஆகும். இதில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் முதலாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். லினக்ஸ் மின்ட் அலாங்சைட் வித் விண்டோஸ் பூட் மேனேஜர் அதை தான் செலக்ட் பண்ணணும். அப்போ அது அன்அலோகேட்டட் ஸ்டோரேஜை அது எடுத்து யூஸ் பண்ணிக்கும். ஓகே, எல்லாம் சரியாக தான் இருக்குது. கண்டினியூ கொடுங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். சரியா, நான் ஒரு விஎம்மில் ரன் பண்ணுறேன். விஎம்மில் எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஓகே, இதில் டைம் ஜோனை செலக்ட் பண்ணிடுங்க. இதில் நேம் கேட்கும். நேம்ங்கிறது அது சும்மா உங்களை யூஸ்வலாக கூப்பிடுறதுக்கு உள்ள நேம் அது. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் நேம் டிஃபால்ட்டாக வைங்க. நான் அதில் எட்ரிக்ஸ்ன்னு வைக்கிறேன். யூசர் நேம்ங்கிறது அக்கௌண்ட்டோட நேம். பாஸ்வேர்டுங்கிறது அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு. ஓகே, நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். நான் விஎம்ங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் உள்ளுக்கால இன்னொரு கம்ப்யூட்டரை ரன் பண்ணுறது தான் விஎம். நான் அப்படி தான் இது செய்கிறேன். என்னோட மெயின் விண்டோஸையோ மெயின் லினக்ஸையோ எஃபெக்ட் பண்ணாத மாதிரிக்கு தான் இது செய்கிறேன். ஓகே, இது இன்ஸ்டால் ஆகினதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் கொடுங்க. ஓகே, இப்போ ரீபூட் ஆகும். ரீபூட் ஆகும்போது என்டர் கொடுத்து உங்களோட பூட்டபிள் யூஎஸ்பியை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, திருப்பி பூட் ஆகாமல் இருக்க. ஓகே, இதில் இப்போதைக்கு லினக்ஸ் மின்ட்டை கொடுங்க. பாருங்கள், விண்டோஸ் பூட் மேனேஜரும் காட்டுது. நம்ம லினக்ஸ் மின்ட்டுள்ளுக்காலேயே போகலாம். அதில் என்ன இருக்குது, என்னென்ன செட்டப் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஓகே, லோட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை அடுத்தடுத்த வீடியோவில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஏதாவது பிழை இருந்தாலும் சொல்லுங்கள். நான் இதில் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணும்போது உள்ள பாஸ்வேர்டை கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட், இதில் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஸ்லோ மாதிரி இருக்கலாம், ஏன்டா விஎம்ங்கிறதுனால தான். ஓகே, இது வெல்கம் இது வந்துருக்குது. சரி, லாஸ்ட் டைம் மாதிரி இது சும்மா போகாமல் ஒவ்வொன்றா பார்க்கலாம். டெஸ்க்டாப் கலர் இதில் பாருங்கள், சினமனில் உள்ள மாதிரி இல்லாமல் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது வேற ஒரு டெஸ்க்டாப் என்வாயன்மெண்ட். இதில் தீம்ஸ் இருக்குது, ஐக்கான்ஸ் எல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். பாருங்கன்னா அந்த ஐக்கன்ஸை மாற்றினதுக்கப்புறம் கீழே இருந்த ஃபோல்டர் ஐக்கன்ஸ்லாம் ரெட்டாக மாறிட்டு டோட்டலாகவே அது மாறிக்குது. ஓகே, நம்ம வேறு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இதை தான் லினக்ஸில் இருக்கிற ரொம்பவுமே ஸ்பெஷலான ஒரு திங். விண்டோஸில் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. சிம்பிளாகவே கஸ்டமைஸ் பண்ணிக்கிடலாம். எல்லாமே அதிலேயே தருவாங்க. ஃபோன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே மாற்றலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி. ஓகே, ஈவன் தோ தீம்ஸையே கம்ப்ளீட்டாக மாற்றலாம். இதில் பாருங்கள், ஒரு லுக் அண்ட் ஃபீலாம் வேறு மாதிரி இருக்கும். விண்டோஸையே மிமிக் கூட பண்ண முடியும். ஓகே, இப்போ ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு நாங்கள் அடுத்த ஸ்டெப்ஸை பார்க்கலாம். ஓகே, ரெண்டாவது இருக்கிறது இது டைம் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. இது ஒரு பேக்கப் யூட்டிலிட்டி. அதாவது நாங்கள் இப்போ இதில் என் டைப்பை கொடுத்துட்டு என்ன மாதிரி ஸ்டோர் பண்ணணுங்கிற டைப்பை கொடுத்து அது லோடாகி வரும். லோடாகி வந்ததுக்கப்புறம் இதில் நான் பேக்கப் பண்ணலாம். இப்போ நான் பேக்கப் பண்ணினா என்ன நடக்குண்டா, இப்போ என் சிஸ்டம் எப்படி இருக்குதோ அதை அப்படியே பேக்கப் பண்ணும். ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகுனாலோ ஏதாவது ஆகுனாலோ எனக்கு திருப்பி அதே ஸ்டேஜுக்கு வரலாம். டெய்லியோ வீக்லியோ எப்படி வேணாலும் இதை பேக்கப் பண்ணலாம். அந்த சிஸ்டம் இதில் இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் டைமாக இருந்தால். ஓகே, அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்தது உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் என்னென்னா, டெஸ்க்டாப் செட்டிங்ஸ்களுக்கு போய் வால்பேப்பர்ஸ் மாற்றுறது எப்படின்னு காட்டுறேன். பாருங்கள், இதில் நிறைய வால்பேப்பர்ஸ் இருக்குது. தேவைண்டா எட் பண்ணிக்கலாம். இதில் இப்போதைக்கு கொஞ்சம் டம்மி வால்பேப்பர்ஸ் தான் வரும். தேவைண்டா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி அந்த ஐக்கன்ஸ் தீம்ஸ் அதே விஷயம் திருப்பி அங்கே இருக்குது. கீழே ஃபோல்டர்னு இருக்குது. இங்கே போய் நீங்கள் என்ன உங்களுக்கு பிடிச்ச இதுவெல்லாம் செலக்ட் பண்ணி போடவும் இயலும். ஓகே, நான் இப்போது அந்த வால்பேப்பர் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, பார்க்குறதுக்கு முன்னால் நான் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, செட்டிங்ஸுக்கு போவோம். ஓகே, செட்டிங்ஸில் போய் என் டிஸ்பிளேயை மாற்றுவோம். ஏன்னா நான் விஎம் வேரில் யூஸ் பண்ணுறேன், அதால் எனக்கு ஒழுங்கான ரெசல்யூஷன் வரலை. இதுவே நீங்கள் நேட்டிவாக இன்ஸ்டால் பண்ணால் அந்த ப்ராப்ளம் வராது. ஓகே, சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் மச் பெட்டராக இருக்குது. இப்போது டிரைவர்ஸ் மேனேஜர்
அதாவது இது என்ன செய்யும்னா உங்களோட பிசிக்கு தேவையான டிரைவர்ஸ் எல்லாமே இதில் இருந்து தான் டவுன்லோட் பண்ணலாம். அதால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். லினக்ஸ் தானே, எல்லாமே கமாண்ட் லைனில் பண்ணணுங்கிற அவசியம் லினக்ஸ் மின்ட்டில் இல்லை. எல்லாமே ஜிஓயில் இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேயே ட்ரை பண்ணலாம். ஓகே, இது பேக்கேஜ் மேனேஜர். இதெல்லாம் சிம்பிளாக எல்லாமே அப்டேட்டும் பண்ணிக்கொள்ள முடியும், இன்ஸ்டால் பண்ணவும் முடியும். ஓகே, இதில் நீங்கள் அந்த இன்ஸ்டால் கொடுத்தா ஓகே எத்தனை 900 எத்தனை எம்பி கிட்ட இருக்குது, அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிடலாம் அப்டேட்ஸ் எல்லாம். நான் இப்போதைக்கு பண்ணலை. ஓகே, இது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் லினக்ஸ் மின்ட் ஓப்பன் பண்ணும்போது இது வரும். அதால் இது வராமல் இருக்கிறதுக்கு அந்த டிக்கை இல்லாமல் ஆக்கி விடுறேன். அப்புறம் தேவைண்டா வெல்கம்டு சர்ச் பண்ணுனா அது காட்டும், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசருக்கு போய் எப்படி கூகுள் க்ரோம் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் லினக்ஸில். இது லினக்ஸ், இந்த லினக்ஸ் மின்ட்டுங்கிறது உபுண்டு பேஸ் பண்ணதால் உபுண்டில் ஒர்க் ஆகிற எல்லாமே இங்கேயும் ஒர்க் ஆகும். நான் இப்போ க்ரோம்க்கு போகிறேன். ஓகே, அதாவது உபுண்டில் ஒர்க் ஆகுதுண்டா டெபியன்லேயும் ஒர்க் ஆகும். அதாவது டெபியனில் இருந்து தான் உபுண்டு வந்துச்சு, உபுண்டில் இருந்து தான் லினக்ஸ் மின்ட் வந்தது. அதால் இது 3ல் உள்ளதான் வேலை செய்யும். இங்கே பாருங்கள், இதில் தெளிவாக போட்டு வைக்கிறாங்க டவுன்லோடில் டெபியன் உபுண்டு அப்படின்டா இது லினக்ஸ் மின்ட்லேயும் ஒர்க் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணுறேன். இது ஒரு EXE ஃபைல் மாதிரி தான் இது எக்ட் ஆகும். நம்ம சிம்பிளாக இன்ஸ்டால் பண்ணலாம் விண்டோஸில் மாதிரி. ஓகே, அது டவுன்லோட் ஆகட்டும். ஓகே, அது டவுன்லோட் ஆகி வரும் வர இதில் ஃபைல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். விண்டோஸில் திஸ் பிசி மாதிரி இதில் எப்படி இருக்குன்னு இல்லை டிரெக்டாகவே ஹோம்ங்கிற ஃபோல்டர் இருக்கும். அதே மாதிரி சைட்டில் தான் நம்மளோட பார்ட்டிஷன் ட்ரைவ்ஸ் எல்லாமே காட்டும். பாருங்கள், விண்டோஸ் இருக்குது, என்ட அந்த பர்சனல் ட்ரைவ் இருக்குது, அதே மாதிரி என்ட ஃப்ளாஷ் ட்ரைவும் இருக்குது. நான் அதை இஜெக்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், இது ஈஸியாக எக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இதில் டிஃபால்ட்டாகவே ஹோம்ங்கிற ஃபோல்டரில் இருந்தால் நாங்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை டவுன்லோடில் இருந்து டெஸ்க்டாப் எல்லாமே இருக்கும், விண்டோஸ் மாதிரி தான். ஓகே, அது டவுன்லோட் ஆகி முடியட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு லினக்ஸ் பற்றி ஏதாவது தெரியாமையோ இல்லாட்டி என்னம்மா சரி எப்படி பண்ணுறதுங்கிற இது டவுட்ஸில் இருந்தால் இந்த காமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே, இதை டிஃபால்ட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணுனா இது ஒரு சாஃப்ட்வேர் மேனேஜரில் தான் ஓப்பன் ஆகும். இது ஒரு ஸ்டோர் ஒன்று, இதை லேட்டாக பார்ப்போம். இது வரும் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணும். ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவும் இல்லாமல் நான் VMwareல ரன் பண்ணுறேன், அதால் தான் கொஞ்சம் லோட். இதில் உங்களோட பாஸ்வேர்டு, அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை கொடுங்க. ஓகே, இது கொஞ்சம் நேரத்தால் இன்ஸ்டால் ஆகி வரும். ஓகே, என்ட ஆல்ரெடி இது டவுன்லோட் ஆகிட்டு கிட்டத்தட்ட விண்டோஸ் மாதிரி தான், பெரிய லெவலில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சு அந்த பேக்கேஜ் அப்டேட்டர்னு ஒன்று காட்டுனேன், அதில் போய் நீங்கள் ஈஸியாக அப்டேட்டும் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வர அநேகமான ஆப்ஸ் அதுவாகவே அப்டேட் ஆகிக்கும், அதனால் அந்த ப்ராப்ளம் இருக்காது. இப்போ அந்த க்ரோமை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஸ்டார்ட்டில் போய் க்ரோம் சர்ச் பண்ணுறேன். ஓகே, அந்த வந்துட்டு டிஃபால்ட் ப்ரௌசராக சொல்கிறான், பண்ணிடலாம். நீங்கள் விண்டோஸில் யூஸ் பண்ண அதே சேம் க்ரோம் தான். ஓகே, பாருங்கள், அது அப்படியே இருக்குது. சார், இதே மாதிரி வேறொரு மெத்தட்லேயும் சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் மாதிரி லினக்ஸ் மின்ட்லேயும் சாஃப்ட்வேர் மேனேஜர்னு ஒன்று இருக்குது, அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஸ்டார்ட்டுக்கு போங்க, சாஃப்ட்வேர் மேனேஜரை செலக்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால லோட் ஆகும், ஏன்டா அவ்வளோ பேக்கேஜஸும் லோட் ஆகி வர. அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலாம். இதை ஃப்ளட்பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளட்பேக்ஸ் தான் பெஸ்ட் லினக்ஸ்லேயே சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இதில் பாருங்கள், VLCலேருந்து எல்லாமே இருக்குது, தேவையான சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, நான் அப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன். இதில் பாருங்கள், இதுக்கு தேவையான அதர்ஸ் இதுவெல்லாம் காட்டுது, டிபெண்டன்சிஸ். அது கண்டினியூ கொடுத்தா பாஸ்வேர்ட் கேட்கும், அதை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிட்டு தேவைண்டா அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியும், இந்த ஸ்டோர்லேயே அப்டேட்டும் பண்ண முடியும். இதில் நான் VLCன்னு சர்ச் பண்ணுறேன். பாருங்கள், VLCயும் நீங்கள் விண்டோஸில் பார்த்த மாதிரியே அப்படியே இருக்குது. சரியா, நீங்கள் இதை லைட்டாக பழகுனாலே போதும், ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். விண்டோஸ் மாதிரி பெரிய லெவலில் லோடும் இருக்காது, உங்களை யாரும் ஸ்பை பண்ணவும் மாட்டாங்க. ஓகே, நாங்கள் பார்க்குறது லிப்ரே ஆஃபீஸ். இது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆல்டர்னேட்டிவ். ஏன்டா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது, இதில் தேவைண்டா ஆஃபீஸ் 365 ப்ரௌசரில் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணி விண்டோஸ்க்கு போகிறேன். இப்போவும் மறுபடி பூட் ஆகும்போது மெனு காட்டும். இதில் உங்களுக்கு விண்டோஸ் வேணுமா லினக்ஸ் வேணுமாங்கிறத கொடுத்து அது எதுக்கு போகணுமோ அதுக்கு பிறகு நான் இப்போ விண்டோஸ் பூட் மேனேஜருக்கு கொடுத்துட்டேன். ஓகே, விண்டோஸ் ஓப்பன் ஆகிட்டு எந்த இஷ்யூவுமே இல்லாமல் பழைய மாதிரியே வந்திருக்குது. இப்போது திஸ் பீஸில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டு. ஆல்ரெடி இருந்த மாதிரி தான் இருக்குது, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. இப்போ எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை டுவல் பூட் பிடிக்காட்டி அந்த க்ரியேட் பார்ட்டிஷன் சர்ச் பண்ணால் இதே மெனு வரும்.
இப்போ பாருங்கள், இது லினக்ஸ் ஒக்யூபை பண்ணுது. இப்போ இதை என்ன செய்யலாம்டா, delete பார்ட்டிஷன் கொடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்டா இது தேவையில்லை. ஓகே, இப்படி delete பண்ணிவிட்டு ரிமூவ் ஆகிட்டுன்னு நினைக்கிறாங்க. ஏன்டா ஒரு முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்குது. இதை செய்யாட்டி உங்களுக்கு விண்டோஸையும் ஓப்பன் பண்ணிடலாமல் போயிடும். அதனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கண்டா, இதை delete பண்ணி நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அது அன்அலோகேட்டடாக இருக்குது, அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்யணும்டா, இதை நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட கொமாண்ட்ஸ் எல்லாத்தையும் தரேன். ஸ்டார்ட்டில் போய் டிஸ்க் பார்ட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். இது முதலாவது வர ஆப்ஷனை கொடுத்து எஸ் கொடுங்க. இதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் மல்டிபிள் ஹார்ட் ட்ரைவ் போட்டு இருந்தால் எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ நான் லிஸ்ட் டிஸ்க்ஸ்ன்னு கொடுக்குறேன். அப்போ நீங்கள் எதில் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். என்கிட்ட இல்லை, ஒரு ட்ரைவ் தான் இருக்குது. அதனால் நான் அதையே தான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் டிஸ்க் 0 கொடுக்குறேன். ஓகே, ஏன்டா அதில் தான் லினக்ஸும் இருக்குது, விண்டோஸும் இருக்குது. நெக்ஸ்ட் அந்த டிஸ்கில் என்னென்ன பார்ட்டிஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். அதனால் அதையும் கொடுக்குறேன். இப்போ அது கொடுத்தா எல்லாமே காட்டும். இதில் பாருங்கள், என் சி ட்ரைவ், இ ட்ரைவ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பார்ட்டிஷன் 1 தான் அநேகமாக சிஸ்டம் பார்ட்டிஷனாக இருக்கும். அதில் தான் விண்டோஸ் பூட் ஆகிறது, லினக்ஸ் பூட் ஆகிற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. அதில் நான் இப்போ செலக்ட் பார்ட்டிஷன் 1 கொடுக்குறேன். ஏன்டா அதில் தான் லினக்ஸ் பூட் ஆகிற சிஸ்டம் இருக்குது. அதையும் நான் ரிமூவ் பண்ணணும். ஓகே, நான் அந்த பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அதை நான் ஒரு திஸ்பீஸில் காட்டுற மாதிரி அசைன் பண்ணணும். ஒரு லெட்டர் சிஓ டிஓ நான் இதில் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஏன்டா அந்த லெட்டரை அநேகமாக எந்த இதுவும் அசைன் பண்ணாது. ஓகே, கொடுத்துட்டேன். இப்போ இதை நமக்கு நார்மலாக எக்ஸஸ் பண்ண முடியாது. அதனால் எக்ஸிட் கொடுத்துட்டு இந்த ஸ்டெப்பையும் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். என்ன செய்யணும்டா, நீங்கள் சிஎம்டின்னு டைப் பண்ணி அதை ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ் கொடுத்து கோலன் கொடுத்து அந்த எக்ஸ் லேபிளுக்கால போயிட்டோம். ஓகே, இப்போது இதுக்கால எல்லா ஃபைல்ஸும் எப்படி இருக்குன்னு பார்க்க நான் டிஐஆர் யூஸ் பண்ணேன். பாருங்கள், இஎஃப்ஐங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதை கவனமாக ஹேண்டில் பண்ணணும். நான் சிடி கொடுத்து இஎஃப்ஐ கொடுத்து அந்த ஃபோல்டருக்கு போகுது. மறுபடி டிஐஆர் கொடுத்தா பாருங்கள், இல்லை உபுண்டுங்கிற ஃபைல் காட்டு. இதை ரிமூவ் பண்ணணும். மாற்றி நீங்கள் மைக்ரோசாஃப்டையோ வேறு எதையாவது ரிமூவ் பண்ணுனா விண்டோஸ் பூட் பண்ணுறதுக்குள்ளே இதுவும் ரிமூவ் ஆகிரும். ஓகே, அப்படி ரிமூவ் ஆகின என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இன்னொரு வீடியோ உங்களுக்கு தேவைண்டா கேளுங்க, நான் போடுறேன். இப்போ இந்த கமெண்ட்ஸ் தான் டைப் பண்ணணும். RMDIR /s/sங்கிறது சப்டிரெக்டரி ரிமூவ் ஆக. இப்போ நீங்கள் அதில் வையை கொடுக்கணும். ஓகே, இப்போ எல்லாமே ஓகே. நீங்கள் இப்போ ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணாலே எல்லாமே சரியாக வந்துடும். ஓகே, நான் ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இந்த முறை ரீஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் ஆகும்போது பாருங்கள், அந்த லினக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே எதுவுமே காட்டவும் இல்லை. விண்டோஸும் பெக் டு நார்மல் ஆகிட்டு. இப்போ உங்களோட யூஎஸ்பி ட்ரைவை நீங்கள் பூட்டபிளாக மாற்றி வச்சுருப்பீங்க. அது எப்படி நார்மலாக மாற்றுறதுன்னு காட்டுறேன். இந்த ரூஃபஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணியிருந்தால் அதில் பூட் செலெக்ஷனில் நான் பூட்டபிளாக செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் அதில் பார்ட்டிஷன் டைப் ஜிபிடியை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இதெல்லாம் உங்களோட லேபிளோட பேரை மாற்றிக்கோங்க. நான் FAT32ங்கிறது ஃபைல் சிஸ்டம், அது நான் யூஸ் பண்ணலை. NTFS தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா 4GB மேலே ஃபைல்ஸ் காப்பி பண்ண முடியாது FAT32ல். ஓகே, ஸ்டார்ட் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போ எல்லாமே ரிமூவ் ஆகி இப்போது உங்களோட பென்ட்ரைவும் நார்மலாக பழைய மாதிரி வந்துடும். ஓகே, ரைட். இப்போ எல்லாமே சரியாகிட்டு நான் அதுக்குள்ள இருக்கிற அந்த 2 ஃபைல்ஸை ரிமூவ் பண்ணுறேன். இல்லாட்டி அது ஐக்கன் மேலே காட்டிக்கொண்டே இருக்கும். சரி, அப்போது டுட்டோரியல் ஃபினிஷ்ட். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன். கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். பாய் பாய்.